ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இணையதள மோசடிகள் மற்றும் இது தொடர்பான குற்றங்களை தடுப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற விவாதத்தின் தமிழாக்கத்தினை தற்போது கேட்க உள்ளோம். இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் இயக்குநர் திருமதி எம். ரூபா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். அவருடன் ஆகாஷவாணியின் தொகுப்பாளர் திரு ஆதித்ய சுக்லாவும் கலந்து கொண்டுள்ளார். நிகழ்ச்சியை தொடங்கும்போது இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் நிறுவன நாள் விழாவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பேசிய முக்கிய கருத்துக்கள் இந்த விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 9 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஒருங்கிணைப்பு மையம் கடந்து வந்த பாதை குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. திருமதி ரூபா பேசுகையில் இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் கடந்த ஜூலை மாதம் இணைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதல்கள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான திரு அமித்ஷாவின் ஆலோசனைகளை அடிப்படையாக கொண்டு இந்த மையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய புலனாய்வு பிரிவு, அமலாக்கப் பிரிவு உள்ளிட்ட அமைப்புகள் இணையதள குற்றங்களை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள், புலனாய்வு பணிகள் ஆகியவை இந்த மையத்தின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இணையதள குற்றங்களின் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் புதிய வடிவங்களை பெற்று வருவதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் குற்றங்களை தடுப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் புலனாய்வை தீவிரப்படுத்துவதற்கும் இந்த மையம் உதவி வருவதாக தெரிவித்தார். இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் முக்கிய நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து தெரிவிக்குமாறு திரு ஆதித்ய சுக்லா கேட்டுக் கொண்டார். அதற்கு பதிலளித்த திருமதி ரூபா 4 முக்கிய நோக்கத்துடன் மத்திய உள்துறை அமைச்சர் இந்த மையத்தை உருவாக்கியுள்ளதாக கூறினார். இணையதள குற்ற புலனாய்வுகளை மேற்கொள்வதற்கு ஒருங்கிணைந்த கட்டமைப்பை உருவாக்குவது, மத்திய புலனாய்வு அமைப்புகள் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்குவதோடு அவர்களுக்கு சட்ட ரீதியாக மற்றும் தொழில்நுட்ப ரீதியான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பல பகுதிகளில் செயல்பட்டு வரும் காவல் நிலையங்களை இந்த கட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்து அவர்களுக்கான ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் நிலையங்கள் உடனடியாக வாரண்டுகளை பிறப்பித்து நடவடிக்கை எடுக்கவும், நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்லும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதுமான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரதிபிம் கட்டமைப்பு மூலம் காவல் நிலையங்கள் இந்த வசதியை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து உரிய ஆலோசனைகள் மற்றும் தகவல்களை புலனாய்வு கட்டமைப்புகளுக்கும் காவல் நிலையங்களுக்கும் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புலனாய்வுக்கான தகவல்களை மட்டுமின்றி அவர்களுக்கான தொழில்நுட்ப ரீதியான உதவிகளையும் இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த கட்டமைப்பில் மாநில காவல்துறையின் பங்கு குறித்து விரிவாக தெரிவிக்குமாறு ஆதித்ய சுக்லா கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த திருமதி ரூபா இணையதள குற்றங்கள் எல்லை கடந்து நிகழ்ந்து வருவதாக கூறினார். இணையதள குற்றம் ஒரு மாநிலத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல என்றும் அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள மாநிலங்களோடும் தொடர்புடையதாக காணப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இணையதள குற்றங்களை தடுக்க மாநில காவல் பிரிவுகளுக்கு தேசிய அளவிலான ஒரு கண்காணிப்பு அமைப்பு அவசியம் தேவைப்படுவதை கருத்தில் கொண்டு இந்த மையம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு மாநில காவல்துறையினர் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் எவ்வாறு புகார்களை அளிக்கின்றன என்பது குறித்தும் அதன் அடிப்படையில் மையத்தின் மேல் நடவடிக்கைகள் குறித்தும் விளக்குமாறு ஆதித்ய சுக்லா கேட்டுக் கொண்டார். நாட்டில் உள்ள மக்களும் நேரடியாக இணையதள குற்றங்கள் குறித்த புகார்களை இந்த மையத்திற்கு அளிக்க முடியும் என்றும் திருமதி ரூபா கூறினார். உலக அளவில் மின்னணு கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இணையதள குற்றங்களும் மாநில மற்றும் தேசிய எல்லைகளை கடந்து உலகளவில் விரிந்து காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற குற்றங்களை நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்று புகார்களை அளிப்பதில் மக்களுக்குள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் புகார் அளிக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணையதளம் வாயிலாக தெரிவிக்கப்படும் புகார்களை இந்த மையம் ஏற்றுக்கொண்டு அதற்கான மேல் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கான இணையதள முகவரி cybercrime.gov.in என்றும் அவர் கூறினார். தொலைபேசி வாயிலான உதவியை பெறுவதற்கு 1930 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த உதவி எண்ணில் தொடர்பு கொள்ளும்போது சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கும் தகவல்கள் கிடைத்துவிடும் என்றும் அவர் கூறினார். வங்கிக் கணக்கு மோசடிகளில் ஈடுபடுவோர் குறித்தும் முறைகேடாக நடத்தப்பட்ட பணப்பரிவர்த்தனை குறித்த தகவல்களும் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுடன் உடனடியாக பகிர்ந்து கொள்ளும் சேவையினையும் இந்த மையம் அளித்து வருவதாக அவர் கூறினார்.
வங்கிகளிலிருந்து மோசடியாக பணம் எடுக்கப்பட்டது குறித்த தகவல்களை காவல்துறையினர் மற்றும் புலனாய்வு அமைப்புகளும் வங்கிகளும் அளிப்பதற்கு ஏதுவாக CFCFRMS என்ற கட்டமைப்பும் இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு மையத்தில் உள்ளதாக அவர் கூறினார். வங்கிக் கட்டமைப்பில் இருந்து முறைகேடாக பணம் எடுக்கப்படுவதை தடுப்பதற்கு புலனாய்வு அமைப்புகள் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக தாங்கள் செயல்பட்டு வருவதாக திருமதி ரூபா தெரிவித்தார். இணையதள குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அளிக்கப்பட வேண்டும் என்ற வரைமுறை ஏதேனும் உள்ளதா என்று ஆதித்ய சுக்லா கேட்ட கேள்விக்கு பதிலளித்த திருமதி ரூபா, இதுபோன்ற காலக்கெடு எதுவும் புகார் அளிக்க வரையறுக்கப்படவில்லை என்றும் அவர் பதிலளித்தார். வங்கிகளிலிருந்து முறைகேடாக பணம் எடுக்கப்பட்டது தெரிந்தவுடனேயே வங்கிகளுக்கோ அல்லது காவல்துறைக்கோ பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் இணையதளம் வாயிலாக வங்கிகளிலிருந்து முறைகேடாக பணம் அபகரிக்கப்படுவதை தடுக்கும் பணி அனைத்து புலனாய்வு அமைப்புகளுக்கும் காவல்துறைக்கும் பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது என்றும் அவர் கூறினார். எனவே பொதுமக்களிடையே இணையதள குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலம் இதுபோன்ற மோசடிகளிலிருந்து தங்களது பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பலமுறை வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். இணையதள குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற கேள்வியை ஆதித்ய சுக்லா எழுப்பினார். முக்கியமாக இந்த பணியை தாங்கள் நிறைவேற்றி வருவதாக திருமதி ரூபா கூறினார். ஒவ்வொரு மாதமும் இணையதள குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இணக்கம் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்கான முகாம்களில் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட முக்கிய தகவல்களை ரகசியமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு மாதத்தின் முதல் புதன்கிழமையன்று சைபர் ஜாகிரதா திவாஸ் என்ற இணையதள விழிப்புணர்வு முகாம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த முகாம்களின் போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தங்களது மையத்தில் இருந்து அதிகாரிகள் அமர்த்தப்பட்டு விழிப்புணர்வு பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது மட்டுமின்றி காணொளிகள், குரல் பதிவு தகவல்கள் மற்றும் பிரசுரங்கள் வாயிலாகவும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இணையதள குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்கு 9 சமூக ஊடக வலைதளங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் இந்த சமூக ஊடகங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இணையதள விழிப்புணர்வு குறித்த தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். இணையதள குற்றங்களை தடுப்பதற்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பது மிகவும் அவசியமானது என்பதை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இணையதள குற்றவாளிகளின் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் மாறி வருவது குறித்தும் இதற்காக மேற்கொள்ளப்படும் இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் அணுகுமுறைகள் குறித்தும் விளக்குமாறு ஆகாஷ்வாணி செய்தியாளர் கேட்டுக் கொண்டார். பங்குச் சந்தைகளில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் அண்மை காலத்தில் கண்டறியப்பட்டுள்ளதை திருமதி ரூபா சுட்டிக்காட்டினார். முதலீடுகளில் அதிக அளவில் மோசடி செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுபோன்ற குற்றங்கள் தெரியவரும்போது உடனடியாக பங்கு பரிவர்த்தனை இணையதளங்களை முடக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசர தேவையாகிறது என்றும் அவர் கூறினார். பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்யும் மக்களும் மோசடி குறித்த தகவல்களை முழுமையாக அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். வங்கி அதிகாரிகள் போலவோ தொலைத்தொடர்பு அதிகாரிகள் போலவோ தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தகவல் கேட்பவர்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தொலைபேசி வாயிலாக பெறப்படும் குறுந்தகவல்கள், இமெயில் தகவல்கள் உள்ளிட்டவை குறித்து மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முறைகேடாக தொலைபேசி வாயிலாக தகவல்கள் கேட்கப்பட்டால் இதுகுறித்து மக்கள் பதற்றத்திற்கு உள்ளாகாமல் பொறுமையுடன் கையாள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அவர்கள் ஏதேனும் தகவல் அளித்தால் அது குறித்து வங்கியிடமோ அல்லது வேறு ஏதேனும் தொடர்புடைய அலுவலகத்திலோ அதன் உண்மைத்தன்மை குறித்து சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். இணையதள குற்றம் தொடர்பான புலனாய்வு மேற்கொள்ளும் அமைப்புகளுக்கு தேவையான தடயவியல் உதவிகளை அளிப்பதற்கும் இந்த மையம் உதவி வருவதாக திருமதி ரூபா தெரிவித்தார். ஆன்லைன் மூலமாகவும் தடயவியல் பரிசோதனை முடிவுகளை அளிப்பதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தை புலனாய்வு அமைப்புகளும் காவல்துறையும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அதிகாரிகளுக்கு நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி ரூபா தெரிவித்தார். பொதுமக்கள் எப்போதும் இந்திய இணையதள குற்றங்கள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் cybercrime.gov.in என்ற இணையதள முகவரியையும் 1930 என்ற தொலைபேசி வழி சேவையையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் நிறைவாக அதன் இயக்குநர் திருமதி ரூபா தெரிவித்தார். இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இணையதள மோசடிகள் மற்றும் இது தொடர்பான குற்றங்களை தடுப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற விவாதத்தின் தமிழாக்கத்தினை கேட்டு ரசித்தோம். நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.